அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்மளுடைய மீன ராசி அன்பர்களுக்கு இந்த பரபவ 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு, என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது? ஏன்னா 7.5 சனி காலம், அதுவும் ஜென்ம சனி காலம் என்பதனால நம்மளுடைய மீன ராசி அன்பர்கள் கடந்த 4 ஆண்டுகளாகவே நிறைய இன்னல்கள் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தாலுமே இந்த பரபவ ஆண்டில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, எந்த விஷயத்தில் எப்படி நடந்துக்கிட்டால் ஒரு சாதகமான பலன் கிடைக்கும், ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், அது எந்த விஷயம் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கருங்காலி மாலையோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா, ஏன்னா அந்த கருங்காலி மாலை அப்படிங்கிறது உங்களையும் சரி உங்களை சுற்றி இருக்கிற நபர்களையும் சரி பாசிட்டிவாக இயங்க வைக்கும். பாசிட்டிவான வைப்ரேஷன் இருந்ததுனாவே எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும். அதனால தான் நாங்கள் ஓனாக கருங்காலி மாலையும் சேல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மீனராசி அன்பர்களுடைய இயல்பு குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. மனம் நெகிழ்கிற மாதிரி கொஞ்சம் கருணை அதிகம் உள்ள ஒரு நபர்களாக இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க. மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னா ஏதோ தனக்கே வந்துட்ட மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்கள எளிதில் புரிந்துக்குவாங்க. அதே மாதிரி அவங்களையும் மற்றவங்க எளிதாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இயற்கையாகவே ஒரு சாஃப்ட் ஹார்ட் உள்ளவங்க அப்படின்னா இந்த மீனராசி என்பவர்களை சொல்லலாம். உணர்ச்சிகள் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மனம் சொல்கிற மாதிரி மற்றவங்க நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க இந்த மீனராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அதிக சென்சிட்டிவாக இருக்கக்கூடியவங்களும் இந்த மீனராசி என்பவர்கள் தான். இவங்களுக்கு க்ரியேட்டிவ் மைண்ட் அதிகமாகவே இருக்கும். கலையில், இசையில், எழுத்து சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இமேஜினேஷன் பண்ணக்கூடியவங்களும் இந்த மீனராசி என்பவர்கள் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். தன்னை நம்பி ஒரு நண்பரோ ஒரு உறவோ இவங்களை நம்பி போயிட்டாங்க அப்படின்னா எப்பாடுபட்டாவது அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடியவங்களும் இந்த மீனராசி என்பவர்கள் தான். ஒரு முறை யாரோடைய மனதில் இடம் பிடிச்சிட்டாலுமே அவங்களுக்காக எல்லா விஷயத்தையுமே செய்யக்கூடியவங்களாக இந்த மீனராசி என்பவர்கள் இருப்பாங்க. ரொம்ப அமைதியான இயல்புடையவங்க தான். சண்டை, வாக்குவாதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்த விட்டு நகரத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க இந்த மீனராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் தான் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். குறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சில நேரம் கொஞ்சம் முடிவெடுக்க தெரியாமல் கொஞ்சம் தயங்குவாங்க. ஏன்னா அறிவுக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் மீனராசியில் நீச்சமாகிறார். அதனால் முக்கியமான முடிவு, முக்கியமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தயங்குவாங்க. கரெக்டாக நம்ம முடிவு எடுக்கிறோமா, கரெக்டாக நம்ம பேசுகிறோமா, கரெக்டாக செயல்படுறோமா அப்படிங்கிற மாதிரி முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் தயக்கம் காட்டக்கூடியவங்கள இந்த மீனராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக நம்ம முடிவு எடுக்கிறோமா, கரெக்டாக நம்ம தொழில் ரன் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஆள் மனதிலேயே அந்த எண்ணங்கள் கொஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லலாம். குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எல்லா விஷயம் தனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்போக்கு இருந்தாலும் கூட புதன் அங்கே நீச்சமாகிறதுனால முடிவுகள் இவங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இருக்காது. இவங்க ஒன்று நினைப்பாங்க, ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். எளிதில் மற்றவங்கள நம்பிடுவாங்க. அதனால் நிறைய பிரச்சனைகளை இவங்க அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக பணம் சம்மந்தமான விஷயங்களில் இவங்க நிறைய ஏமாறத்துக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அது கரெக்டாக நடக்காது. அப்படி நடக்காத பட்சத்தில் உங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மீனராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ரொம்ப அன்பானவங்க, கற்பனை திறன் அதிகம் அப்படின்லாம் சொல்லலாம். கொஞ்சம் எமோஷன் சென்சிட்டிவ் பார்க்கக்கூடியவங்க இந்த மீனராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வேணுமானா பக்கத்தில் இருக்கிற மீனராசி அன்பர்கள் உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்டே இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த மீனராசி அன்பர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. அல்லது நீங்களாக மீனராசி அன்பராக இருந்தால் கூட உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன மாற்றத்தை
என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது? ஏன்னா ஏற்கனவே 7.5 சனி காலம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், அதுவும் ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிறைய இன்னல்கள், பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள, தொழிலுக்குள்ள, வேலை செய்கிற இடத்துல நிறைய பிரச்சனைகளையும் இன்னல்களையும் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம், ஏதாவது ஒரு முன்னேற்றம் நடக்காதா? எடுக்கிற காரியங்கள்லாம் கொஞ்சம் வெற்றி ஆகாதா? தொழிலில், வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்காதா? அப்படின்னு காத்துட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரபவ ஆண்டில் குரு பயிற்சி இன்னல்களை போக்கி ஓரளவுக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. ஏன்னா ராசி அதிபதி வக்கரக நிவர்த்தி ஆகும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்மளுடைய மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த 2026 தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பரபவ ஆண்டில் மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் சில முக்கியமான விஷயங்கள் இந்த ஆண்டில் நடக்கும். நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. பலவிதமான விஷயங்களில் நல்ல ஒரு அனுபவமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஏன்னா இதுனா வரையிலும் அப்படியே மேம்போக்காக இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரையிலும் அனுபவபூர்வமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், தொழிலில் நிறைய இன்னல்கள், சிக்கல்கள் இதெல்லாம் வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரையிலும் நம்மளுடைய மீனராசி என்பர்கள் நிறைய விஷயங்களை அனுபவ அறிவை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். ஜென்மசனி காலம் அப்படின்னாவே சில சோதனைகள் தந்தாலும் கூட ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாகவும் இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பெருசாக பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாமல் உங்களை குரு பகவான் காப்பாற்றுவார். எதையும் சமாளிக்கக்கூடிய அந்த மனோதைரியத்தை அவர் கொடுப்பார். திறமையாக ஒவ்வொரு விஷயத்துலையும் செயல்படுவீங்க. நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உயர்கல்வி பயிலணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் விரும்பிய பாடத்தில், விரும்பிய கல்லூரியில் படிக்கக்கூடிய யோகம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டில் அமையும். வேலை நிமித்தமாக வெளியில் வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. வெளியில் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த ஜென்மசனி காலத்தில் மீனராசி என்பர்கள் வெளியில் தனித்து இருக்கிறது கொஞ்சம் நல்லது. இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைத்தது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. கொஞ்சம் பிரிஞ்சு இருந்தீங்க அப்படின்னா அந்த தாக்கம் கொஞ்சம் குறையும். அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் போது நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. எந்த விதத்துலையுமே அவசரப்பட வேண்டாம். நிதானமாக இருங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட, முன்னோர்கிட்ட ஆலோசனை கேட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் இறங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு சில விஷயங்கள் சாதகமாகவும் பெரிய வெற்றி காத்துட்ருக்கு. இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அனுபவபூர்வமாக நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. எடுக்கிற காரியங்கள்லாம் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் அனுபவத்தை கற்றுக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பணம் சம்மந்தமாக நிறைய இன்னல்கள், பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இவங்க கொடுத்தா இப்படி வராது அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். பொருளாதார ரீதியாக நிறைய இன்னல்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்களில் ஓரளவுக்கு அந்த இன்னல்கள், பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் குறையும். பணப்புழக்கத்திற்கான ஒரு சாதகமான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே தேவையான அந்த பணம் டக்கு டக்குன்னு ஒரு சிலருக்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கும். ஏன்னா தனக்காரகனே ராசி அதிபதியாக இருக்கிறதுனால பெருசாக விரயங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. சேமிப்பு கரையிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் சிக்கனமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இருக்கிறது நல்லது. முக்கியமாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மீனராசி என்பர்கள் நிதி சம்மந்தமாக ஒரு பெரிய இழப்பை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். பழைய கடனெல்லாம் ஓரளவுக்கு அடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு, அதற்கான வருமானம்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமையும். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையில் எடுப்பீங்க. அந்த வேலை ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். சொத்து சம்மந்தமான பிரச்சனை ஓரளவுக்கு சாதகமான முடிவுக்கு வரும். அதேமாதிரி ஒரு சிலருக்கு சொந்த ஊரில் பூர்வீக சொத்துல இருந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப நாளாக கிடைக்காம உங்களுடைய பேருக்கு மாறாமல் ரொம்ப நாளாக இழுபறியாகவே இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு கிடைக்கும். புதுசாக வீடு கட்டக்கூடிய யோகம்லாம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். சிறுக சிறுக சேமித்த பணம்லாம் கரையுதே அப்படின்னு ஒரு சிலர்லாம் கவலைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படும். ஒரு சிலர் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க. ஒரு சிலர்லாம் தங்க நகை வாங்கக்கூடிய யோகம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும்.
தனவரவு கிடைக்கும் போதே அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா வீண் விரயங்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. தேவையில்லாமல் அடுத்தவங்க கிட்ட ஏதாவது பணம் கொடுத்து ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மீனராசி என்பவர்களுக்கு குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன கூச்சம் குழப்பங்கள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கணும். பேச்சில் கொஞ்சம் இனிமை இருக்கணும். அவசரப்பட்டு கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை யாருக்கிட்டையும் பேச வேணாம். ரொம்ப நெருங்கிய உறவுங்கிட்டேயே ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மன அமைதி குறையிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் உண்டாகலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே கடந்த சில ஆண்டுகளாகவே ஒரு சில இன்னல்கள் மனதுக்குள்ளே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இனி வருகின்ற நாட்களில் கொஞ்சம் மாறும். அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒற்றுமை அதிகமாகக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தை பிரிஞ்சு இருந்த ஒரு சில உறவுகள் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தோடு ஒன்று சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பிள்ளைங்க உங்களுடைய மதிப்பை அறிந்து உங்ககிட்ட இந்த காலகட்டத்தில் அன்பாக பேசுவாங்க. உங்களை புரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மீனராசி என்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாத இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. காதல் திருமணம் போன்றவையெல்லாம் ரொம்ப நேரம் காதலிச்சிட்டு இருக்கேன், அதுலேயே கரம் பிடிக்கிறதுக்கான யோகம் எங்களுக்கு அமையவே இல்லை, வீட்டில் போய் பெற்றோர்கிட்ட கேட்டோம் ஆனால் அவங்க சம்மதம் தரலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மீனராசி காதலர்கள் இந்த காலகட்டத்தில் வீட்டில் போய் கேட்டிங்க அப்படின்னா வீட்டில் சம்மதம் தருவாங்க. அதெல்லாம் கைகூடி வரக்கூடிய யோகம் இருக்குது. நீங்கள் விரும்பியபடி நல்ல வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஜென்மசனி காலம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணால் அது கரெக்டாக இருக்குமா, கரெக்டாக இருக்காதா அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். என்ன எதிர்காலம் பற்றி ஒரு இனம் புரியாத குழப்பம் பயம் இதெல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அப்பப்போ வரத்தான் செய்யும். இந்த காலகட்டத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய யோகமும் இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் கோச்சார ரீதியான பலன்கள் தசாபத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட கொஞ்சம் கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் திருமணம் செய்யறதுக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக தான் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். குரு தான் ஒரு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய யோகத்தை வழங்குவார். அவர் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலலாம் வேலைக்கு போயிட்டுருக்கோம், ஆனால் அந்த வேலையில் எனக்கு போதுமான வருமானம் கிடைக்கல. மற்றவங்கள்லாம் நிறைய சம்பளம் வாங்குறாங்க, ஆனால் நான் போதுமான எனக்கு வருமானம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சில மாற்றங்கள் செய்வீங்க. மற்றவங்களாம் வியந்து பார்க்குற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். மேலதிகாரியோட அன்பு ஆதரவு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பெரிய நிறுவனங்கள்லேருந்து புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தனக்காரகன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமான பலனை நம்மளுடைய மீனராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஏஜென்ட் மூலிமா தொழில் செஞ்சுட்ருக்கவங்க, ஏஜென்சி தொழில் செஞ்சுட்ருக்கவங்க, கல்வி நிறுவனம் வச்சுட்ருக்கவங்க, புரோக்கர் மாதிரி துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு தான் இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு புதிய பங்குதாரர்கள் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இந்த மீனராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் அலட்சியமாக இருக்க வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஜென்மசனி காலம், அதனால் திடீர்னு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். மனசோர்வு, வேலைப்பளு அதிகமாக இருக்கிறதுனால கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை, வேலைப்பளு அதிகமாக இருக்கிறதுனால ஓய்வு இல்லாமல் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வீட்டில் கூட ஏதாவது சுபகாரியம் நடக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால அது சம்மந்தமாக வெளியில் கொஞ்சம் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கையில் இருக்கிற பணம்லாம் கரையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிதி சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அதனால் நிதி சம்பந்தமான விஷயங்களில் இந்த மீனராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் செல்லும்போது
கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு நல்லது. அதே மாதிரி வண்டி வாங்கினதுனால ஏதாவது பழுது பார்க்கறதுக்காக கொஞ்சம் செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நல்லா இருக்குது, இப்போ தான்ப்பா புது வண்டியை எடுத்தேன் அப்படின்லாம் சொல்லலாம். அதில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. புது வண்டியாக வாங்குறவங்க, புதுசாக ஏதாவது விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்குறவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு முறைக்கு 2 முறை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு தனியாக போய் வெளியில் வேலை செய்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பாக இல்லாத மாதிரியும், அங்கே இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு ரொம்ப ஒரு போராட்டமான சூழ்நிலையாகவும் இந்த காலகட்டத்தில் ஒரு சில மீனராசி என்பர்களுக்கு அமையும். இந்த கடுமையான சூழ்நிலை வருகின்ற நாட்களில் ஓரளவுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஜென்ம சனி காலம் என்பதனால கடுமையான உழைப்பை போட்டிங்கன்னா தான் ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. 7.5 சனிக்காலம் வீட்டோடு சேர்ந்து இருக்கும்போது கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் தனியாக பிரிந்து ஒரு வேலை காரணமாகவோ தொழில் ரீதியாகவோ கொஞ்சம் வெளியில் தனியாக பிரிந்து இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இனிமேல் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மீனராசி என்பர்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வாங்க. முடிந்தால் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுறது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். எடுக்கிற காரியம் எல்லாம் தடையாக இருக்குது. திருமணம் போன்ற சுபகாரியங்களை நாங்கள் முயற்சி பண்ணுறோம், அதுவும் தடையாகவே முடிஞ்சிருது. என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. முடிந்தால் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுங்க, அல்லது வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடுங்க. எந்த காரியம் தடைபட்டு நினைச்சோ அந்த காரியம் நடக்கும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவல் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கருங்காலி நம்பர் அந்த கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கருங்காலி மாலை அப்படிங்கிறது பாசிட்டிவான வைப்ரேஷனை உண்டு பண்ணக்கூடியது. இந்த நெகட்டிவான எண்ணம் வராது. அதே மாதிரி சுற்றி இருக்கிறவங்களால ஒரு சில இன்னல்கள் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அவங்கக்கிட்ட இருந்து நம்மளை காத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நெகட்டிவ் பர்சன்லாம் வந்து நம்மக்கிட்ட அதிகமாக நெகட்டிவாக பேசாமல் இருக்கிறதுக்கு இந்த கருங்காலி மாலை அணியிறது நல்லது. இந்த கருங்காலி மாலை ஒரிஜினல் நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். வேணும்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வீடியோ முழுமையாக பார்த்து